மூலம் பொதுமக்கள் குறைகளை மனுக்களாக பெறுவது நல்லதுதான். ஆனால் இது 6 மாதத்திற்கு முன் இது துவங்கி இருக்க வேண்டும் என்றும் 1330 குறளை மீறி ஆளுநர் மாளிகை வழங்கிய கேடயத்தில் 1331வது எழுதியிருக்கிறார்களா என்பது நல்ல வேடிக்கைதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு இந்த ஆண்டு அதிகம் என்ற தகவல் உள்ளதாலும் மழைக்காலம் நெருங்குவதால் நீர்வழி தடங்களில் உள்ள ஷட்டர் பழுதாகி கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளன. பராமரிப்பு சரியாக இல்லாததால் மழைப்பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும் தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஷட்டர்கள், சங்கிலிகள், ரப்பர்கள் பழுதடைந்து உள்ளதால் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன் சரி செய்து விட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். சேதமடைந்துள்ளதை சீரமைக்க 1000 கோடி ரூபாய் தாமதிக்காமல் விடுவிக்க வேண்டும் என கூறினார். திருபுவனம் அஜித் மரண வழக்கில் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு நீதித்துறை அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறை தனது போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சென்னை காவல்துறையை நீதியரசர் வேல்முருகன் எச்சரிக்கை செய்துள்ளார். சுள்ளைமேட்டில் 92 சவரன் நகை கொள்ளை போன வழக்கில் 8 ஆண்டுகளாக காவல்துறையினர் தூங்கிக் கொண்டிருந்ததை நீதியரசர் கண்டித்ததுடன் கடமை தவறும் அதிகாரிகளை நீதித்துறை களையும் என நீதித்துறை நீதியரசர் எச்சரித்துள்ளார். காவல்துறையினருக்கு யோகா, மன உடற்பயிற்சி செய்த பிறகு தவறிழைத்தவர்கள் என்றால் அவர்கள் காவல்துறை பணிக்கே தேவையில்லை. சென்னையில் விம்கோ நகரில் ரயில் சிறைப்பிடிப்பு தான் நடக்கிறது. புறநகர் ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க கூறியும் ரயிலை சிறைப்பிடிக்கும் போராட்டத்தினை மக்கள் நடத்தியுள்ளனர். இது ரயில்வே துறையினரின் மெத்தன போக்கை காட்டுகிறது. ரயில்வே துறையில் வட மாநிலத்தவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலத்தவரை பணியில் நியமித்து உள்ளதால் விபத்து மற்றும் காலதாமதம் பரிசாக கிடைக்கிறது. இதனால் மத்திய அரசு கவனம் செலுத்தி மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். கும்மிடிப்பூண்டி அருகே ஆயில் ரயிலில் ஏற்றிச் சென்ற ரயில் எரிந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் இருளர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னையில் 3 வயது குழந்தை காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். அருகில் உள்ள மாநிலத்தில் நிஃபா காய்ச்சல் அதிகரித்துள்ளதால் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் பொதுமக்கள் குறைகளை மனுக்களாக பெறுவது நல்லதுதான். ஆனால் 6 மாதத்திற்கு முன் இது துவங்கி இருக்க வேண்டும். 4 மணி நேரத்தில் முதலமைச்சர் முகாமில் பெண்ணின் குறை தீர்க்கப்படுகிறது என்றால் அது பெருமையில்லை, சிறுமைதான். மருத்துவர்களுக்கான விழாவில் திருக்குறளில் இல்லாத ஒரு திருக்குறளை ஆளுநர் கேடயத்தில் வழங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், 1330 குறளை மீறி 1331வது குறளை எழுதியிருக்கிறார்களா? நல்ல வேடிக்கையாத்தான் இருக்கிறது என கூறினார். பாமக தேர்தல் களத்தில்தான் இருக்கிறதாகவும் மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரச்சுரத்தில் அன்புமணி பெயர் படம் இல்லை என்ற கேள்விக்கு கட்சி விளம்பரத்தில் வரலாம் என்றும் அழைப்பு விடுக்கப்படும், அவர் வரலாம், வராமலும் போகலாம் என தெரிவித்தார். ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒட்டு கேட்கும் கருவி யார் வைத்தார்கள், யார் சொல்லி வைத்தார்கள் என விசாரணை நடைபெறுவதால் இன்னும் 2-3 நாட்களில் அம்பலத்திற்கு வரும் என தெரிவித்தார். விசாரணை செய்தது சைபர் கிரைமா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் சைபர் கிரைம் சைபராகி இப்பொழுது மைனஸுக்கு போய்விட்டார்கள். தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் என்ற அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே என கூறினார். அன்புமணி விழுப்புரத்தில் 10.5% வழங்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து போக போக தெரியும் என பாடலாக பாடி தெரிவித்தார். வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்க தோட்டத்தில் சார்ஜ் பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும். இருக்குது உங்க பேர்